Hi friends, welcome to Smart Video சமையல். நம்ம வந்து சண்டே ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு தான் பார்க்க போகிறோம். நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து க்ளீனிங் வீடியோ. நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, ஏன்னா நிறைய பேருக்கு நண்டு மீன் ஏரா இதெல்லாம் வந்து க்ளீனிங் வந்து தெரியல, சுத்தம் பண்ணுறது எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நண்டை எடுத்துக்கோங்க. நண்டை எடுத்துகிட்டு நல்லா வந்து அந்த மேலே இருக்க ஓடை எடுத்துகிட்டு அந்த காலெல்லாம் வந்து எடுத்துருங்க. சின்ன காலை, ரொம்ப குட்டியாக இருக்க காலெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். அந்த ஓடை தூக்கி போட்டுடலாம், மேலே இருக்க ஓடை. அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த மஞ்சளாக அந்த மாதிரி இருக்கும், அந்த மஞ்சள் இதெல்லாம் எடுத்துடணும். சைடில் இருக்க அந்த இதெல்லாம் பிச்சு எடுத்துட்டு சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் வராது. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே எடுத்துடணும். கால் தனியாக, ஏன்னா கால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் நம்மளால் வதக்க முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓடை எடுத்து போட்டுருங்க, அதுக்கப்புறமா கால் எல்லாம் தனியாக எடுத்து போட்டுருங்க. நண்டு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து வதக்கணும். வதக்கினா தான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் போட்டு தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், கவுச்சி வாசனை நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நண்டு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ஈஸி தான். நம்மளுக்கு வந்து போட்டி க்ளீனிங் தான் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து க்ளீனிங் ஈஸி தான். நமக்கு நண்டு மீன்லாம் நம்மளுக்கு ஈஸி தான். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, ஏராளமான சத்துக்கள் இருக்குது. என்ன சத்துக்கள்னு சொல்கிறேன். நரம்புக்கு ரொம்ப நல்லது, அதாவது நம்ம மூளையில் உள்ள நரம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கால்சியம் சக்தி இருக்குது. அதுக்கப்புறமா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை இது வந்து கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறமா ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா இரும்பு, சளி, அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும்போது இந்த மாதிரி ரசம், அதாவது நண்டு கால் வச்சு கூட, நம்ம குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த கால் வச்சு கூட நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டா கோல்டு, காஃப் எல்லாமே நமக்கு சரியாயிடும் ஃபீவர் டைமில். ஸோ இந்த மாதிரி வாரத்தில் ஒன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ரொம்பவும் நல்லது. இதில் ஒமேகா 3 இருக்குது. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.